போய் சொன்ன உடனே அப்புறம் ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு அடுத்தடுத்து அதுக்கான ஒரு தொடர்பு கொண்ட 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்த உடனேயே இவன் என்ன பண்ணுறா, இவளுக்கு அந்த சந்தேகத்தினால இம்மீடியட்டாக ஹஸ்பண்ட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எந்த பொம்பளையை பார்த்தாலும் பல்லளிக்கிறாரு, எங்கேனாலும் சரி. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பாப்பாவுடைய படம் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. குழந்தைக்கு அது முழுமையாக சொல்கிற மாதிரியான வயசு கிடையாது, அதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ இதை வச்சு கேஸை பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் பெரிய உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் டக்குன்னு போய் ஆளுக போய் இந்த மாதிரி வழக்கு என்ன நடந்திருக்கு ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட்டை அனுப்புவாங்க குழந்தைய, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த சமயத்தில் தான் இந்த ஆள் கொண்டு வந்து சுதாவுடைய ஹஸ்பண்ட் கொண்டு வந்து சென்னையில் கேஸ் போட்டிருக்கிறாரு. அப்போது இந்த காரணத்தினால தான் மேடம் இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனேயே சரி நீங்கள் எங்கே தான் இருந்தீங்கன்னு கேட்டால், எடுத்து அந்த பெட்டிஷன் காப்பியை பார்த்தா கணவர் வாழ்கிற இடம் எதுன்னு கேட்டால் அதுவும் யூகேல ஒரு இடம், மனைவி வாழ்கிற இடம்னு போட்டிங்கன்னா அதுவும் யூகேல போட்டிருக்கு. அவங்க அறியாமல் செய்த தவறு அது, ஏன்னா அது உண்மை வந்துருச்சு. அப்போது என்ன அர்த்தம், 2 பேரும் அந்த அட்ரஸில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் பெட்டிஷனை எப்படி நீங்கள் நம்பர் பண்ணீங்க, சென்னையில் குடியிருக்கிறதாக சொல்லி கடைசியாக நாங்கள் வாழ்ந்தது இந்த இடம்தான் அப்படின்னு நீங்கள் போட்டு பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் உடனே ரிஜெக்ஷன், இந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணக்கூடாது, மனு தள்ளுபடி பண்ணணும். இதுக்குள்ளே கண்டென்ட்ஸ்குள்ளே போய் டைவர்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி நான் பேச விரும்பலை. பட் இங்கே போடவே முடியாத ஒரு கேஸு, குடும்பத்தோடு இந்த மனுஷன் அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அந்த விஷயம்லாம் வந்ததுக்கு உடனேயே கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி அவர் அந்த வீட்டில் வாழ முடியாமல் வெளியே போய் எங்கேயோ தங்கியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து தான் இது போட்டிருக்காரு.